ஹலோ கன்னிங் சேனல் பீப்புள். ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சோஷியல் மீடியாவே கலக்கிட்டு இருக்கிறது நம்மளோட ஜிவி பிரகாஷ் சார், அது மட்டும் இல்லாமல் சைந்தவி மேடமுடைய இந்த பிரேக்கப், அதாவது டிவோர்ஸ் மேட்டர். கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்போ இவ்வளோ வாழ்க்கையை வந்து செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு ஒரு பெண் குழந்தை அன்வின்னு சொல்லி இருக்கும்போது திடீர்னு எதுக்கு வந்து இந்த டிவோர்ஸ் மேட்ரு அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்பவே பதறி போயிருந்தாங்க. அதை பற்றி நம்மளுடைய பைல்வான் ரங்கநாதன் அவர்களும் ஒரு சில விஷயங்களை, யாருக்குமே தெரியாத விஷயங்கள் எல்லாருக்குமே ரிவீல் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன விஷயம் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேசிட்டு கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவோர்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லி நடக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நம்மளோட ஏஆர் ரஹ்மான் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, 2 பேரையும் வீட்டுக்கு டின்னர் கூப்பிட்டுருக்காரு. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் சும்மா வந்து டின்னர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பேசணும் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படியே மழுப்பி அவர் வந்து டின்னருக்கு கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி எதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து சொல்லியிருக்காரு, சம்திங் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி. பட் இருந்தாலும் கூட இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்மளோட ஏஆர் ரஹ்மான் சார் அப்புறம் தனியாக ஜிவி பிரகாஷ் சாரையுமே கூப்பிட்டு வந்து பேசியிருக்காரு. இந்த மாதிரி உங்களோட ஒய்ஃப், அதாவது சைந்தவிக்கு நீங்கள் படம் நடிக்கிறதுல இஷ்டம் இல்லை, ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் நடிக்கிறத கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் வந்து மியூசிக் சூப்பராக போகிறீங்க, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது, ஸோ மியூசிக் டைரக்டராகவே உங்களுக்கு நிறைய படங்களுக்கு வருது அப்படின்னும் போது நீங்கள் அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணலாம்ல, எதுக்கு மூவி நடிக்கிறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட ஏஆர் ரஹ்மான் சார் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் கூட அதை ஜிவி பிரகாஷ் சார் முற்றிலுமாக மறுத்துட்டு, இல்லை நான் வந்து எங்கள் ஒய்ஃப்காகலாம் வந்து நான் வந்து விட முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன், அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து நடிச்சுட்டு தான் இருக்க போகிறேன், ஸோ அதனால் அதை நான் முடியாது அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் சார் மறுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறமா மொத்த பேருமே சேர்ந்து, அதாவது மொத்த பரமா நம்மளோட சைந்தவி மேமோட பேரண்ட்ஸ், ஜிவி பிரகாஷ் சாரோட பேரண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் சார், இவங்க எல்லாருமே பேசி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அறிவுரையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குட்டி குழந்தைய வச்சுருக்கீங்க, அதுவும் பெண் குழந்தைய வச்சுருக்கீங்க, இந்த டைமில் வந்து இப்போ வந்து விவாகரத்து அப்படின்னு சொல்கிறீங்க, இது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஸோ அதனால் வந்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்கு இந்த வேலைகள்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஜிவி பிரகாஷ் சார் முற்றிலுமாக இது எல்லாத்தையுமே மறுத்துட்ருக்காரு. கண்டிப்பாக முடியாது, நான் வந்து படம் நடிச்சே தீருவேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து 2 பேருமே மியூச்சுவலாக வந்து டிசைட் பண்ணிட்டோம், ஸோ அதனால் கண்டிப்பாக நாங்கள் வெளியே போக தான் போகிறோம், ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நம்ம ஜிவி பிரகாஷ் சார், சைந்தவி மேடம் 2 பேருமே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைல்வான் ரங்கநாதன் சார் வந்து அவரோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணுறது ஆல்ரெடி அவர் வந்து நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்களை அவங்க மட்டும் இல்லாமல் எல்லாரோட வீட்டு இதை தான் வந்து வெளியே வந்து ரிவீல் பண்ணிருப்பாரு. அந்த வகையில் ஜிவி பிரகாஷ் சாரோட இதுவுமே வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் கான்ட்ரவர்சியான கிரியேட் பண்ணிட்டு நம்ம பைல்வான் ரங்கநாதன் சார் சொல்லியிருக்காரு. நம்ம இதை பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ப்ளீஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.